தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தமாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனை எல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் வகுப்பு 162 உடல் பொய்யுறவு 36வது பாடல். ஏதுக்கு உடல் சுமை கொண்டு ஏன் இருந்தேன் ஐயனே ஆதிக்கம் மோன அருள் தாயே ஜோதியா மன்ன நிருவிகற்ப ஆனந்த நிஷ்டையிலே பின்னமரனில்லாத பின் ஏதுக்கு உடல் சுமை கொண்டு ஏன் இருந்தேன் ஐயனே ஆதிக்கம் மோன அருள் தாயே ஜோதியாம் மன்ன நிருவிகற்ப ஆனந்த நிஷ்டையிலே பின்னமர நில்லாத பின். இதுவரை தாய்மான சுவாமிகள் பாடல்களில் அங்கிங்கனாதபடி என்ற பாடல் தொடங்கி இந்த தலைப்பு வரையில் 495 பாடல்களை நாம் விளக்கம் பார்த்துருக்கோம். இந்த தலைப்பில் இது 36வது பாடல். நிருவிகற்ப நிஷ்டையை அடைவதே என்னுடைய லட்சியம் நோக்கம் அப்படி சொல்லி சொல்கிறார். அதுதான் வாழ்க்கையோட அர்த்தம் சொல்லி சொல்கிறார். நிருவிகற்பம் சொல்லி சொன்னால் விகல்பம் இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் நீயும் நானும் வேறு என்று நினையாமல் விகற்பங்கள் இல்லா விகற்பம் சொல்லி சொன்னால் விவகாரங்கள் வேற்றுமையற்ற உணர்வோடு இருப்பது. ஆமாம், சமாதி அதெல்லாம் சொல்லுவாங்க. நிருவிகற்ப சமாதி, சவிகல்ப சமாதி, சம்பிரஜான சமாதி, அசம்பிரஜான சமாதி அப்படிலாம் பதஞ்சலி மகரிஷி சமாதிகளை நிறைய பேசுகிறார். ஆமாம், அதெல்லாம் சில விதமான சாதனங்களினாலே மனதை அப்படி இருக்க வைக்கின்ற ஒரு சில விதமான சாதனங்கள். அது சமாதி பழகுத. இங்கே வேதாந்தத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னு சொல்லி சொன்னால் அது இருப்பது ஒன்றுதான் என்ற வேற்றுமையற்ற உணர்வோடு நம்முடைய மனதை வைத்துக் கொள்வது தத்துவ விசாரத்தின் மூலமாக. ஆக ஏதுக்கு என்றது கேள்வி என்ற வகையில் வினாப்பொருளில் வந்த வார்த்தை. ஞானத்தை பெறாத பின்பு இந்த உடல் சுமையே என்று பேசுகின்றார். ஞானத்தை பெறவில்லை என்றால் இந்த உடலானது ஒரு சுமையே சொல்கிறார். அப்போது அதாவது நம்ம சொல்லுவோம்,
வயோதிகம் என்பது சுவையா சுமையா சொல்லி சொன்னால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அந்த வகையில், அதை சுமையாக நினைத்தால் சுமைதான், அதை சுவையாக மாற்றுவது எப்படி, இன்பமாக சுகமாக மாற்றுவது எப்படி, அதை புரிஞ்சுக்கணும். வயோதிகம் என்பது அனுபவங்களுடைய குவியல், அனுபவங்களுடைய ஒரு குவியல். நிறைய விதமான வாழ்க்கையில் பட்ட ஏற்ற இறக்கங்களை எல்லாம் பார்த்து அனுபவித்த ஒரு வகையான பக்குவம் அது. அப்படி நாம் நம்மை வைத்து கொண்டோன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு சுகமாகவே இருக்கும். இல்லை என்றால் அது நமக்கே சுமையாகிவிடும். நமக்கே சுமை என்றால் பிறருக்கு என்ன சொல்லவே வேண்டியதில்லை. ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஆக இங்கே ரொம்ப அழகாக, ஏதுக்கு உடல் சுமை கொண்டு ஏன் இருந்தேன் ஐயனே, இந்த உடலை சுமையாக ஏன் நான் சுமந்து கொண்டிருந்தேன். இந்த உடலே ஒரு சுமை சொல்கிறார். உடம்பும் மிகை என்பார் வள்ளுவ பெருமான். இந்த உடலே சுமை சொல்லி சொல்கிறார். இந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ட்ரெயினில் ஒருத்தர் அவசர அவசரமாக ஏறினாராம், போகிற ட்ரெயினில் வேகமாக, தலை முழுக்க இந்த பழக்கூடையை சுமந்து கொண்டு ஒருத்தர் ஏறி ட்ரெயின் உள்ள வந்துட்டார். நின்றுக்கிட்டே இருக்கார். அவர் நிற்கிறார், வண்டி புறப்பட்டது, வண்டியும் போயிட்டே இருக்குது, சுமையை தலையில் வச்சு நின்றுட்டு இருக்கார். ஒரு பெரியவர் பக்கத்தில் இருந்தாராம், ஏன்பா உன்னை சுமக்கிற ட்ரெயின் உன்னுடைய சுமையும் சுமக்கும் இறக்கி வையினாராம். இறக்கி வை, அது தெரியல பாருங்கள், அங்கே ஒருத்தர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுபோல் ஏதுக்கு உடல் சுமை கொண்டு இருந்தேன் ஐயனே, இந்த உடலை சுமையாக நினைக்கிறது என்ன, எப்பொழுது சுமை என்றால் ஞானத்தை பெறாத பின்பு இந்த உடம்பு சுமையேன்னு சொல்கிறார். ஞானத்தை பெற்ற பிறகு இந்த உடம்பு என்ன, உடம்பினால் அடைய வேண்டிய பயனை அடைந்த பிறகு இந்த உடல் நமக்கு பெருமையுடன் கூடியது தான். அப்போ சுமை இல்லை. ஆமாம், சுமை சுமக்க கண் பிதுங்க காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் பராபரமே சொல்கிறார். இந்த தோல் பொம்மை இருக்கிறதே சுமந்துக்கிட்டு காற்று வேற தஸ்ஸு புஸ்ஸுன்னு விட்டுக்கிட்டு நான் இப்போ சுமையை சுமந்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேனே சொல்லி சொல்கிறார். காற்றை பிடித்து அலைந்தேன் கண்டாய் சொல்கிறார். ஆக இங்கு ஞானத்தை பெறாத பின்பு இந்த உடம்பு சுமையே. பின்னமர சொன்ன பிரிவின்றி அத்து விதமாக நிற்றலை குறிப்பது. பின்னமர வேற்றுமை இல்லாமல், ஐயனே மௌன நிலையினை தந்து அருளுகின்ற அன்னையே, பேரொளி பிழம்பாய் இருக்கக்கூடிய இறைவனே மன்னவ, நிறுவிகற்ப பேரின்ப நிஷ்டையில் பிரிவர நில்லாது போக. ஆமாம், பிரிவில்லாமல், பின்னம் என்றால் வேற்றுமை இல்லாமல், ஆமாம், அப்படி நில்லாது போனால் அதன் பின் எதற்காக இந்த உடம்பை சுமந்து கொண்டு அலைந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அந்த நிறுவிகற்ப நிஷ்டையில் நின்றால் இந்த உடம்பானது சுமை இல்லை. அதைத்தான் இங்கு சொல்லுகின்றார். அடுத்த பாடல் 37வது பாடல். பின்னும் உடல் சுமையா பேசும் வழக்கு அதனால் என்ன பலன் நாம் உற்று இருந்தோமே அன்னதனால் ஆனந்தம் தானே தானாகும் எம்மையனே, ஏன் இந்த துன்பம் இனி, பின்னும் உடல் சுமையா பேசும் வழக்கு அதனால் என்ன பலன் நாம் உற்று இருந்தோமே அன்னதனால் ஆனந்தம் தானே தானாகும் எம்மையனே, ஏன் இந்த துன்பம் இனி. இறைவன் உடம்பை முக்தி பெறுவதற்கு கருவியாக அளித்துள்ளான். இது ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு எதற்காக கொடுத்துருக்காருன்னா, உண்மையை புரிந்து கொண்டு நாம் பெற வேண்டிய பயனை பெற்று நிறைவு பெறுவதற்காக. வேறு பிறவிகளில் வெளிப்பட்டால், வேறு உடம்புகளில் வெளிப்பட்டால் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. எப்போவாவது ஒரு ஆடோ மாடோ ஒரு விலங்குகளோ ஏதோ ஒன்று, இங்கே ஏதோ கீதை நடக்கிறது தான், உபநிஷத் நடக்கிறது, தாய்மலர் பாட வகுப்பு நடக்குது, நாம் வந்து கேட்கணும் வருமா என்ன, அவைகளுக்கு அது வழங்கப்படவில்லை. அந்த உடலில் வெளிப்பட்ட அந்த ஜீவனுக்கு அந்த மனசு இல்லை, அறிவை பெறுவதற்குரிய வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு இந்த மனித சரீரத்தில் வெளிப்பட்ட ஜீவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது நாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார்.
அது புரியணும். அதுக்கு தான் இந்த சரீரம். இதை பெறுவதற்கிடையில் நாம் பெறுகின்ற மற்ற இன்பங்கள் உலக வழக்கெல்லாம் தேவை தான், அது இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் நம்மை பக்குவப்படுத்தி பண்படுத்தி நம்முடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள். இதில் இன்னொன்று இருக்குது. மிருக ஜென்மங்களை வெளிப்படுகின்ற அந்த ஜீவர்களுக்கு கர்ம வினை அனுபவித்து தீர்ப்பதற்கு மட்டும்தான் அங்கே வாய்ப்பு தவிர புதுசாக அது எதுவும் சேர்த்துக்கிறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா தர்ம அதர்ம விவேகம் எந்த ஜீவனுக்கு இருக்கின்றதோ அவனுக்கு தான் என்ன பாப புண்ணிய பலன். மற்ற எந்த ஜீவர்களுக்கு அது மானாக இருக்கட்டும், மயிலாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், எலிஃபெண்ட்டாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், எல்லாம் கொண்டு வந்த பிராரப்தத்தை அனுபவித்து தீர்த்துட்டு போகிறது தான். ஏன்னா அவைகளுக்கு தர்ம தர்ம நியாயம்லாம் கிடையாது. எப்படி இருக்கோ பகவான் எப்படி ப்ரோக்ராம் போட்டு அனுப்பிச்சாரோ அதே போல் வாழ்ந்துட்டு போகும். சிங்கம் ஒரு மானை சாப்பிடுது, நம்ம பார்க்குறது பாவமாக இருக்குது. அது வேறு வழி உணவு, அவ்வளோதான், அங்கே பாவம் இல்லை. அதனால தான் பாருங்க, இந்த சில நேரத்தில் கதைகள்லாம் வரும். தன்னோட உணவை துரத்தி கொண்டு வருகின்ற ஒரு மிருகங்கள்லாம் இருக்க, அதை தடுத்து அதனுடைய உணவை காப்பாற்றினா அந்த விலங்கு கேட்குமா, அது என்னுடைய உணவு, நான் பசிக்காக துரத்தி வர்றேன், அதை நீ தடுப்பதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அந்த ரொம்ப நியாயம்லாம் பேசுகிறாங்க. ஆகவே இந்த விலங்குகள் எதுக்குமே பாப புண்ணியத்தை சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், அவைகளுக்கு தர்ம அதர்ம ஞானம் வழங்கப்படவில்லை. ஆனால் நமக்கு இல்லை சாமி, நான் தர்ம அதர்ம ஞானம் தான் படிக்கவே இல்லை, எனக்கு தெரியாதுன்னா ஒரே ஒரு குழு சொல்கிறாங்க, தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னே சுட. எல்லாருக்கும் இந்த நியாயம் அநியாய புத்தி இருக்கத்தான் இருக்குது. எந்த ஒரு செயலை செய்தால் நாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோமோ அது தவறு, அதர்மம். நியாயமான விஷயத்தை செய்தால் நமக்கு கில்ட்டியாக ஃபீலிங் வரவே வராது. அது ஒன்றே போதும். நம்ம தர்மசாஸ்திரம்லாம் ரொம்ப நீட்டி முழைக்கெல்லாம் படிக்க வேண்டியதில்லை, நமக்கே தெரியுது. அதனால தான் என்ன பண்ணுறோம், சில காரியத்தை யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா, பிறர் முன்னே நாம் செய்வதற்கு வெட்கப்படுறோம். காரணம், அது அப்படி செய்யக்கூடிய விஷயம் இல்லை, தர்மம் இல்லை என்பது தான். ஆகவே இறைவன் உடம்பை முக்தி பெறுவதற்கு கருவியாக அளித்துள்ளார். ஆக உடலை சுமை சுமை என்று சொல்லாதே. முன்பாட்டில் சொன்னார், ஏதுக்கு சுமை சொன்னார். இங்கு உண்மையில் இந்த உடலை சுமை என்று சொல்லாதே. அப்படி சொல்லி என்ன பலன் சொல்கிறார், அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது இல்லையா, உண்மைதான். அடுத்து, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினில் உரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் தினம்பெற மெய்ஞான சேரவும் மாட்டார். உடம்பை ஓம்பும் உப்பாயம் அறிந்தே உயிர் வளர்த்தேனே உடல் வளர்த்தேனே. இந்த உடம்புல உயிர் தங்கியிருந்தால் தான் ஞானத்தெல்லாம் பெறுவதற்கு வாய்ப்பு. ஆகவே இதை புரிந்து கொண்டு அன்னதனால் ஆனந்தம் தானே தானாகும். எம் ஐயனே, மேலும் இந்த உடல் சுமை என்று பேசினால் விளையும் பயன் என்ன இருக்குது? ஞான நிஷ்டை கூடி நாம் இருக்க வேண்டும். அதன் காரணமாக இனி பேரின்பம் தானே பொருந்தும் கேட்குறார். பேரின்பம் தானே பொருந்தும். எனவே இது குறித்து பேசி துன்பப்படுவது ஏன்? இந்த உடம்பை கொடுத்ததுக்காக துன்பப்படாத. உடல் துன்பம் இருக்கும், நோய்கள் இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். தாய்மனரே கேட்குறார், நோய்களற்ற சுக வாழ்க்கையான்னு கேட்குறார். நோய் இல்லாத சுக வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறார். அந்த சுக வாழ்க்கை எதுக்குன்னா, சுகத்தை போகங்களை அனுபவிப்பதற்கு இல்லை, யோக சாதனங்களை அமைதியாக செய்து நிறைவு செய்வதற்கு. ஆக இனி பேரின்பம் தான், ஆனந்தம் தானே தான் சொன்ன. இன்னொரு அர்த்தம் சொன்னா, ஆனந்தம் ஆத்மா, அது எங்கே இருக்குன்னா நாமே தான், தானே தான். ஆமாம், அது அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆகவே எம் ஐயனே, ஏன் இந்த துன்பம் இனி நான் எதற்கு இப்படிலாம் நினச்சி துன்பப்படுறது, படாதுன்னு சொல்கிறார். இந்த உடம்பை பெற்றதுடைய தெளிவான ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குறார். நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆகுது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் உடம்பை பற்றி நினைக்கிறத மற்றதை பற்றி நினைக்கிறதே இல்லை. வயது ஆக ஆக உடலெல்லாம் தளரும் பொழுது உடலுடைய ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு நான் இருக்கிறேன் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுறது, இந்த உடம்பே பெரிய சுமையாகிடுது. அப்போ ஒரு வெறுப்பு வருது இந்த உடம்பு பேரில். ஏன் எப்படி? ஆனால் நல்லா இருந்த பொழுதெல்லாம் வெறுப்பு வந்துதா? அது எவ்வளோலாம் போஷாக்கு பண்ணோம், என்னென்னலாம் பண்ணோம் இல்லை, எல்லாம் இருக்கே. ஆக இப்போவும் அப்படி நினைக்காது. இந்த உடம்பு இருப்பதனால் உனக்கு நீ அடைய வேண்டியது அடைவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி அல்லது சாதனம்.
நீ அதை பயன்படுத்தி நீ நிறைவை பெற்றுவிடு. அதான் சொல்கிறார். அடுத்து 38வது பாடல். துன்பக் கடலில் துளைந்தது எல்லாம் தீர்ந்ததே, இன்பக் கடலில் இருமென்ன அன்பில் கரைந்து கரைந்து உருகி கண்ணருவி காட்ட விரைந்து வரும் ஆனந்தமே. துன்பக் கடலில் துளைந்தது எல்லாம் தீர்ந்ததே, இன்பக் கடலில் இருமென்ன அன்பில் கரைந்து கரைந்து உருகி கண்ணருவி காட்ட விரைந்து வரும் ஆனந்தமே. இந்த பிரபஞ்சம் என்ற மாயையால் வரும் துக்கம் மிக பரந்தது சொல்கிறார். ரொம்ப பெருசு தான், சாதாரணமாக இல்லை. இந்த உலகம் என்ற ஒன்றினால் வரக்கூடிய துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம எல்லாரும் சொல்கிறோமே, கொஞ்சமாக நஞ்சமாக நான் பட்ட அவஸ்தைங்க சாமி, நான் பட்ட அவஸ்தை யாரும் பட்டிருக்க மாட்டாங்க, இப்படி எல்லாரும் சொல்லுவோம். அவரவர்களுக்கு அவரவர் துன்பம் பெருசாக தெரிகின்றது. ஆமாம், இதில் கூட குறை என்ன? சீதை கூட இந்த கஷ்டப்பட்டிருக்க மாட்டார், ராமர் கூட இந்த அவஸ்தைப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எல்லாரும் அப்படி சொல்கிறது தானே. மனசில் வரக்கூடிய துயரங்களை தாங்க முடியாது, நம்ம அப்படிலாம் சொல்கிறோம், உண்மைதான். ஆக இந்த பிரபஞ்சம் என்கின்ற மாயையால் வரும் துக்கம் மிக பரந்தது, அதிகமானது, கரையேறுவதற்கு அரியதுன்னு சொல்கிறார். அப்படி இருந்தாலும் அந்த துன்பம் என்ற கடலிலிருந்து கரையேறுவதற்கு ரொம்ப கடினமாக தான் இருக்குது, தத்தளிக்கிறன்னு சொல்கிறார். ஆகவே கடல் சொன்னாராம். கடல் தான் என்ன, கரையேறுவதற்கு அதிகமானது. ஏன், அலைகளும் சுறா மீன்களும் முதலைகளும் பெரிய பெரிய விஷயங்களும் அதில் இருந்து கொண்டிருக்கும். இதை ரொம்ப அழகாக தாய்மன்னர் தேஜோமயானந்தம் அதில் 93வது பக்கம் பாருங்க, 2வது பாடல் ரொம்ப அழகாக சொல்கிறேன். இப்பிறவி எனுமோர் இருட்கடல் மூழ்கி நான் எனும் மகர வாய்ப்பட்டு. ஒருத்தன் கடலில் விழுந்துட்டானா, அது பெரிய இருள் கடல், கரையேறு கடினமாக இருக்குது. கரையேறலாம் கையை காலை அசைச்சு நீந்த பார்க்குறானா, மகர வாய்ப்பட்டு. ஒரு முதலை காலை பிடிச்சிடுச்சான். நல்ல பாட்டு அது, மகர வாய்ப்பட்டு. 93வது பக்கத்தில் பாருங்கள் வரும். இருவினை எனும் திறன் எற்றுண்டு புற்பதம் எனக்கொங்கே வரிசை காட்டும், துப்பிதழ் மடந்தையர் மயற்செண்ட மாறுதும் சுழல் வந்தடி. சரி, காலை தான் முதல்ல படைச்சிடுச்சு சொல்லி பார்த்தா, பெரிய மாறுதம், பெரிய புயல் காற்று வேற வீசுகின்றதான், சுழல் வந்தடிப்ப. சோராத ஆசையாம் காணாறு வானதி சுரந்ததன மேலும் மார்ப்ப. ஆசை என்ற பெரிய ஒரு அலை, அது சுரந்ததன மேலும் மேலும் சுரக்கின்றதான், குறையிலையா. சோராத ஆசையாம் காணாறு வானதி சுரந்ததன மேலும் மார்ப்ப. சரி, அதையும் கடந்து வரலான்னு சொல்லி பார்த்தா, கையில் வேற ஒரு முக்கியமான பொருள் வச்சுருக்கேன், அதை விட்டுடக்கூடாதுன்னு சொல்லி கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். கைப்பரிசு காரர் போல் அறிவான வங்கமும் கைவிட்டு மதிமயங்கி. அதையும் ஒரு நிலைக்கு மேலே கையில் வச்சிருக்க முடியறதில்லை, விட்டுட்டேன்னு சொல்கிறார். கள்ள வங்கக்காலர் வருவர். அப்படி விடுறதுக்கு மனசு இல்லாத இருக்கும்பொழுது என்ன ஆகுதான், ஒரு திருடர்கள் வர்றாங்களாம், கள்ளர் கையில் இருக்க பரிசெல்லாம் பிடுங்கிட்டு போகிறதுக்கு வர்றானா. இப்படிலாம் அழகாக சொல்கிறார் பாருங்க. கள்ள வங்கக்காலர் வருவர் என்று அஞ்சியே கண்ணருவி காட்டும் எளியேன். ரொம்ப ஒன்று அப்படியே ஒரு என்னை காப்பாற்ற மாட்டியான்னு அப்படி ஒரு பாவமாக பரிதாபமாக ஒன்று நான் பார்க்குறேனே, நீ பார்க்கலையான்னு சொல்கிறார். சில நேரத்தில் அப்படி இருக்கும், நம்ம பார்வையிலே ஒரு மாதிரி பரிதாபம் இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும், எல்லாத்தையும் பார்வையிலே காட்டுவோம். ஆமாம் இல்லையா, பார்க்குறல்லே என்னம்மா பார்த்துட்டு போகிறான் பாரு அப்படின்னு இல்லையா. இங்கே சொல்கிறார், கள்ள வங்கக்காலர் வருவர் என்று அஞ்சியே கண்ணருவி காட்டு மேலேயே, அப்படியே பார்க்குறனே பரிதாபமாக. செப்பரிய முக்தியாம் கரை சேரவும் கருணை செய்வையோ சத்தாகி என் சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே. நல்ல அழகான பாடம். கடலில் விழுந்துட்டேன், முதல்ல கையை பிடிச்சி காலை பிடிச்சிடுச்சு, சரி மீறி மேலே வரலான்னு சொல்லி பார்த்தா இந்த மயற்சண்டை மாறுதும், பெரிய சோராத ஆசையாம் காணாறு வானதி சுரந்ததனை மேலும் மாறுப்பேன். சண்டை மாறுதும், புயல் காற்று வீசுது,
அதனால் அலைகள் பெருக்கெடுத்து மேலும் மேலும் நீர் வந்து என் மேலே விழுறது. கைப்பரிசுக்காரர் போல் அறிவான வங்கமும் கைவிட்டு மதிமயங்கி. கையில் நான் ஒரு செல்வம் வச்சுருக்கேன், பரிசுன்னா பெரிய ஒரு சொத்து ஏதோ ஒன்று, அதை கூட என்ன பண்ண திருடம் வரான் அந்த நேரத்தில் அதை பறிச்சுட்டு போகிறதுக்கு. கள்ள வங்கக்காலர் வருவர் என்று அஞ்சியே கண்ணருவி காட்டு மெளியே செப்பரிய முக்தியாம் கரை சேரவும் கருணை செய்வையோ சத்தாகியன் சித்தமிசை குடிக்கொண்ட அறிவான தெய்வமே தேஜோ மயானந்த். அருமையான பாடல் இது. ஆமாம், விசேஷமாக நல்ல உதாரணங்கள்லாம் சொல்கிறார். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஆமாம், ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி கரை ஏற முடியாத அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த பிரபஞ்சம் என்ற மாயையிலே ஒரு துக்கம் பறந்தது, கரை எதிர்வதற்கு அரியது. ஆக கடல் சொல்லி சொன்னார். அடுத்து துளைதல் சொல்லி சொன்னார், முழுகுதல், மூழ்கி விடுதல், தத்தளித்தல். இங்கே தீர்ந்ததே சொல்லி சொன்னால் உறுதியாய் கூறுவது, எதிர்காலம் இறந்த காலத்தையும் சேர்ந்தே சொல்கிறார். துன்பக் கடலில் துளைந்ததெல்லாம் தீர்ந்ததே, அது உள்ள மூழ்கியதெல்லாம் எனக்கு தீரணும்னு சொல்கிறார், தீர்ந்தது. இன்பக்கடல் இரும் என்ன, துன்பமாகி பிறவி கடல் மூழ்கி திளைத்தது எல்லாம் தீர்ந்து போனது, இனி இன்பமான கடலில் மூழ்கி இரு என்று சொல்ல நீ எனக்கு சொன்ன, நீ இன்பந்தான், இனி என்னாலும் துன்பமில்லை, இரும்னா இருப்பாயாக, உலகத்தவர்களை இருங்கள் என்று சொன்னேன். ஆனாலும் அன்பில் கரைந்துருகி, அன்பினில் கரைந்து உருகி கண்களில் நீர் அழிவு பொழிய விரைந்து பேரின்பம் வந்து சேரும். நீ அப்படி இருந்தீன்னா உனக்கு விரைந்து பேரின்பம், உனக்கு முக்தியானது வந்து சேரும் சொல்லி சொல்கிறார். அப்படி இருன்னு சொல்லி சொல்கிறார். இரும் என்ன, நீங்கள் அப்படி இருங்கள் சொல்லி சொல்கிறாராம். துன்பக்கடல் துளைந்தே இருக்கும் ஆனந்த இன்பக் கண்ணீர் வருவது என்னால் பராபரம். துன்பத்திலே துளைந்திருக்கு எனக்கு, நீ உன்னுடைய இன்பத்தை எனக்கு, உன்னுடைய அந்த உயர்நிலையை எனக்கு புரிய வைத்து முக்தி என்பதை உணர்ந்த பிறகு விரைந்து வரும் ஆனந்தமே. கண்களில் என்ன, அந்த விரைந்த அந்த ஆனந்தத்தில் கண்களில் ஆனந்த பாஷ்பம் காட்டி சொல்கிறது போல் நீர் பெருகி விரைந்து வரும் ஆனந்தமே. அது எப்படி இருக்கு என்பது இன்னொரு பாட்டு ஒரு இடத்துல சொல்கிறார். இன்பக் கடலுள் புகுந்திடுவான் இரவும் பகலும் தோன்றாமல் அன்பால் கரைந்துருகி அண்ணா அரசை எனக்கூவி பின்புற்றழும் சே என விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்பக் கடல் விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த சுடற்கொழுந்து. இன்பக்கடலுள் புகுந்துடுவான், அது பெரிய கடல், அது இன்பக்கடல் சொல்கிறார். நம்ம துன்பக்கடல் சொல்கிறோம், அதுவே இன்பக்கடல். அங்கே என்னவா அவனுக்கு இரவும் பகலும் தோற்றாமல், அவனுக்கு இரவு பகல் என்பதே தெரியல. அப்புறம் அன்பால் கரைந்துருகி, இங்கே சொல்கிறார் பாருங்க, கரைந்துருகி சொல்கிறார் பாருங்க. அங்கே அன்பால் கரைந்துருகி அண்ணா அரசே எனக்கூவி. அங்கே அண்ணா அப்படி சொன்னால் என்ன அர்த்தம், பெரியவனே அண்ணலே, அரசே என்னை ஆள்பவனே எனக்கூவி. துன்பக் கடல் விட்டு அகழ்வேன், அந்த துன்பம் என்பதை விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த. ஆனால் துன்பக்கடல் விட்டு அகழ்வேன்னு சொல்கிறேன் நான் யாருன்னா, எனக்கு சொரூபமே இயல்பில் ஆனந்தமாக இருக்குது, அது எனக்கு புரியலன்னு சொல்கிறார். சொரூபானந்த சுடற்கொழுந்து, அப்படி இருப்பவனே அப்படி சொல்கிறார். ஆக துன்பமாகி பிறவி கடல் மூழ்கி திளைத்து எல்லாம் தீர்ந்து போனது, இனி இன்பமாக கடலில் மூழ்கி இரு என்று சொல்ல அன்பினில் கரைந்துருகி கண்களில் நீர் அருவி பொழிய விரைந்து பேரின்பம் வந்து சேருமே. நீ அப்படி இரு, உனக்கு பேரின்பம் வந்து சேரும் சொல்லி சொல்கிறார். அழகாக சொல்கிறார். அடுத்து 39வது பாடல். கரைந்து உருகி கண்ணீர் ஆறாக விரைந்தே நிறுவி கற்பம் எய்த நிரந்தரமும் நின்னையே சிந்திக்க நீ கொடுத்தாய் மோனா நான் என்னை முழுதும் கொடுத்தேனே. கரைந்து உருகி கண்ணீர் ஆறாக விரைந்தே நிறுவி கற்பம் எய்த நிரந்தரமும் நின்னையே சிந்திக்க நீ கொடுத்தாய் மோனா நான் என்னை முழுதும் கொடுத்தேனே.
கரைந்து கரைந்து சொல்கிறது என்னவா, மெலிதல் தேய்தல். அப்படி கரைந்துன்னா காகம் கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உலை, அது திருக்குறள் சொல்கிறார். கரைந்து சொல்லிச்சுன்னா இங்கே சொல்கிறார் மெலிதல் தேய்வுறுதல். அப்படி மெலிந்து தேய்ந்து உருகி கண்ணீர் ஆறாக, கண்ணீரும் கம்பளையும் சொற்பனத்தும் காணேன்றார். ஆனால் இங்கே சொல்ல கண்ணீர் ஆறா. கண்ணீர் எப்போ வரும்? இதெல்லாம் மனதினுடைய ஒரு பக்குவத்தை, பாவனையை குறிப்பது. எப்போ நாம் அழுகின்றோம், கண்களில் நீர் வருகின்றது என்றால், எந்த பொருள் நமக்கு அதிகமான ஆக்கிரகம் இருக்கோ, ஆர்வம் இருக்கோ, அதற்கு எதுனா நமக்கு கிடைக்கல, நம்ம கையை விட்டு போகின்றது அல்லது தேய் வருகின்றது, நாசம் வருதுன்னா தான் என்ன பண்ணுறோம், நம்ம அறியாமல் அழுது குவிச்சு ஒரே கண்களில் ஆறாக அழுது பெருகுகின்றது. அப்போ இதெல்லாம் நம்முடைய மனதினுடைய தன்மையை காட்டுவது. இங்கே என்ன, கரைந்து கரைந்துருகி கண்ணீர் ஆறாக, அழுதால் பெறலாம் முனையே சொல்கிறது போல் இங்கே கண்களில் நீர் பெருகுவது என்பது மனதில் இருக்கக்கூடிய பாவனையை குறிக்கின்றது. சில நேரத்தை மனது ரொம்ப கிடைக்கலையே ஏக்கத்திலும் துயரத்திலும் துக்கத்திலும் கண்ணீர் வரும். சில நேரத்தில் நிறைவாக நாம் பெற்ற ஒரு இன்பத்தை வெளிப்படுத்தும் பொழுதும் கண்களில் நீர் வரும் இல்லையா, அது இன்பக் கண்ணீர், அதுவும் சொல்கிறோம். ஆக இங்கு கரைந்து கரைந்துருகி கண்ணீர் ஆறாக விரைந்தே நிறுவி கற்பம் எய்த, மௌன குருவே நான் கரைந்து கரைந்து உருகி கண்களில் நீர் ஆறாக பெருக்கெடுக்க விரைந்து நிறுவி கற்ப நிட்டை கூட. விரைந்து சொல்லி சொன்னால் அவருடைய பேர் ஆர்வத்தை சொல்கிறார். விரைந்து இன்றைக்கே கண்ணை மூடி உட்காந்துட்டா நிறுவி கற்ப வந்து விடுமான்னு சொல்லி சொன்னான். தொடர்ந்து சாதனைகளை செய்து அறிவை பெற்று மனதில் ஒரு புரிதல் ஏற்பட்டால்தான் நான் அதுவாகத்தான் இருக்கிறேன், அது மட்டுமாக இருக்கிறேன், வேறு எதுவாகவும் இல்லை, இருப்பது ஒன்றுதான் என்கின்ற அந்த அறிவை பெற்ற பொழுது தான் என்ன மனதில் வேற்றுமையற்ற உணர்வு நமக்கு வரும். எப்பொழுது வேற்றுமையோடு கூடிய இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் நம்முடைய மனதில் அந்த வேற்றுமையற்ற உணர்வானது, அத்வைத ஞானமானது சித்திக்கும். இப்போ இந்த உடலில் எத்தனை உறுப்பு இருக்குது, அத்தனையும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா? பொதுவாக நமக்கு உடல் என்பது ஒரே ஒரு உறுப்பாக, ஒரே ஒரு உருவமாக ஒன்றா தான் நினைக்கிறோம். அப்புறம்தான் இது உடலில் கை இருக்குது, கால் இருக்குது, கையில் விரல்கள் இருக்குது, விரல்கள் நகங்கள் இருக்குது, இதில் 5 விரல் இருக்குது, அடுத்து இந்த கையில் முட்டி இருக்குது, என்னென்னவோ இருக்குது, 1008 உறுப்புகள் இருக்குது. ஆனால் பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம், உடம்பை ஒன்றே ஒன்றாகத்தான் நினைக்கின்றோம். அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதுபோல் பொதுவாகவே இருப்பது ஒன்றுதான் இந்த அறிவோடு நிறுவிக்கற்ப மெய்த. எப்போ வரும்? இந்த அர்த்தத்தை, ஞானத்தை குரு மூலமாக நாம் சாஸ்திர கருத்துக்களை முறையாக கேட்டு உள்வாங்கி கொண்ட பொழுது தான் இந்த அறிவு வரும். இல்லை என்றால் வேற்றுமையுடன் கூடிய உணர்வு தான் நம்ம எல்லோருக்குமே இயல்பாக பொதுவாக இருக்குது. எங்கே வேற்றுமை தான் இருக்குது, எங்கே ஒற்றுமையை பார்க்குறோம். ஆனால் இந்த அனைத்து வேற்றுமைகளுக்குள்ளும் ஊடுருவியுள்ள ஒன்று, அந்த ஒன்றுக்கு பெயர் தான் பிரம்மம். அந்த பிரம்மமாகத்தான் இருக்கிறாய் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் சாஸ்திரம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது, சொல்லி கொடுக்கின்றது. இப்போது மனது என்ற ஒன்று இருக்குது. இந்த மனது என்ற ஒன்றை ஒரு யோசனைக்காக, மனதே இல்லை என்ற ஒரு எண்ணம், அதை கற்பனையாக கூட நம்ம செய்து கொள்ளலாம். மனதை நீக்கிய பிறகு அங்கே என்ன இருக்குது? மனதை நீக்கிய பிற்பாடு என்ன இருக்குது? வேறுபாடு எதுவும் இல்லை. ஆனால் மனது இல்லைன்னு நினைத்தாலும் அங்கே நான் இருக்கிறேன்னா இல்லையா? அந்த நான் என்ற ஒன்று தான் என்றும் இருப்பது. அந்த ஒன்றாகத்தான் நான் இருக்கிறேன், அந்த ஒன்றாக மட்டும்தான் நான் இருக்கின்றேன். அதான் நிறுவிக்கற்பம் சொல்லி சொல்கிறேன். அந்த அறிவு சாஸ்திரம் தானே கொடுக்கறது, நமக்கு தெரியலையே. சாஸ்திரம் கொடுத்தாலும் எந்த அளவிற்கு நாம் அதில் நிற்கிறோம் இல்லையே. ஆக நிரந்தரமும் நின்னையே சிந்திக்க நீ கொடுத்தாய். நீ என்ன பண்ணியிருக்க, எப்பொழுதும் அறிவிலே இருப்பதற்காக நீ எனக்கு நிறைய விஷயங்களை செய்து கொடுத்திருக்கின்றாய். என்னென்ன கொடுத்துருக்க? இந்த உடம்பை கொடுத்துருக்க, மனசை கொடுத்துருக்க, புத்தியை கொடுத்துருக்க, விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிக்கொள்ள சித்தத்தை கொடுத்துருக்க, நல்ல சாஸ்திரங்கள் கொடுத்துருக்க, குருவை கொடுத்துருக்க. நான் பிறந்த வாழ்ந்து எனக்கு தேவைகளை எல்லாம் நீ இந்த உலகத்தில் வச்சிருக்கிற இல்லையா? இதெல்லாம் நீ கொடுத்துருக்கிறியே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு எதோ இல்லைன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் பகவான் நமக்கு கொடுத்துருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் கூட இருக்கலாம், குறைவாக இருக்கலாம்,
அதில் ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ஜீவர்களுக்கு இந்த உலகத்தில் பிறந்தா எல்லாம் கொடுத்துருக்கு. நான் பிறந்த உடனே எனக்கு எப்படிப்பட்ட உணவு தேவை, என்னுடைய அந்த வயதுக்கு அந்த குழந்தை இதுவுக்கு தாயின் இடத்துல கொடுத்துருக்கிறியே. அதெல்லாம் யார் கொடுத்தா? நாமளாக தயார் பண்ணிக்கிட்டோம். அமுல் டப்பிலாம் போய் வாங்கினது நாமளாக கரைச்சி குடித்தோம். என்ன கருணை இல்லையா? தாய்மன்னர் சொல்கிறார், இறைவனை நினைக்கிறதுக்கு, தாய கர்ப்பத்தூடு அன்னமும் தண்ணீரும் தந்தொருளும் நேய நின்ன யாரோ நினையார். அம்மா வயிற்றில் எனக்கு உணவு அம்மா எனக்காக சேர்த்து சாப்பிட்டுது. அது வயிற்றிலிருந்து எனக்கு என்ன கிடச்சிது? அன்னமும் கிடச்சிது, தண்ணீரும் கிடச்சிதுன்றது. அப்படி நீ கொடுத்தியே, அதுக்காகவாது உன்னை நான் நினைக்கணுன்றார். அன்னமும் தண்ணீரும் தந்தொருள் நேயா உன்னை யாரோ நினையா. யார் தான் நினைக்க முடியாது? யார் தான் நினைக்காமல் இருக்க முடியும்? ஆக கரைந்து கரைந்து உருகி கண்ணீர் ஆறாக விரைந்து நிறுவி கற்பம். இது விரைந்துன்ற வார்த்தையை சொல்லணும். விரைந்து சொன்னால் நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கின்றது. சில பேர் வரதை பார்த்தோம்னா, வேகமாக வரத்தை பார்த்தா இன்றைக்கே அடுத்த செகண்டே ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைஞ்சிடுவாங்கன்னு நினைப்போம். ஆனால் அந்த வந்த ஆள் அப்புறம் ஒரு 10 வருஷம் பொறுத்து தான் வரும் திரும்பி. சில பேர் ரொம்ப ஸ்லோவாக வருவாங்க, பிக்கப் பண்ணிக்குவாங்க. அப்படியும் இருக்குது. ஆமாம். நிரந்தரமும் நின்னையே சிந்திக்க நீ கொடுத்தாய். நீ உன்னை சிந்திக்கிறதுக்கு உன்னை எனக்கு கொடுத்துருக்கிற, உன்னையும் கொடுத்துருக்க. ஆகவே மௌனத்தில் விளைகின்ற அற்புதமே, பெரிய மௌனத்தின் வைப்பே, மோனனே, நான் என்னை முழுவதும் கொடுத்தேன். நீ இவ்வளவும் கொடுத்துருக்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? என்னை முழுவதும் உன்னிடத்தில் கொடுத்து விட்டேன். என்னை உன்னிலிட்டேன், உன்னை எண்ணிலிட்டேன்னு சொல்கிறார் பாருங்க. அது போல மௌன குருவே, நான் கரைந்து கரைந்து உருகி கண்களில் நீர் ஆறாக பெருக்கெடுக்க விரைந்து நிறுவிகற்ப நிஷ்டை கூட என்னை முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைத்தேன். நீயோ உன்னையே நினைத்து கொண்டிருக்கும்படி உன்னை கொடுத்தாய். நீ உன்னையே எனக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ரொம்ப அழகான கருத்துக்கள். அடுத்து 40வது பாடல். அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால் கல்லும் உருகாதோ கல் நெஞ்சே பொல்லாத தப்பு வழி ஏன் நினைந்தாய் சந்ததமும் நீ இறந்த எய்ப்பிலே ஆனந்தமே. அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால் கல்லும் உருகாதோ கல் நெஞ்சே பொல்லாத தப்பு வழியே நினைந்தாய் சந்ததமும் நீ இறந்த எய்ப்பிலே ஆனந்தமே. கல் போன்ற கடின மனமே, மனசுக்கு சொல்றார். இரவு பகல் என எந்நேரம் பேரன்பு மாறாமல் இருந்தால், அல்லும் பகலும் பேரன்புடனே தான் இருந்தால், எப்பொழுதும் அந்த பேரன்பு சொன்னால் இறைவனை நினைத்து அதீதமாக அந்த அன்பிலே அந்த பக்தியிலேயே இருந்தால் சொல்கிறார். அன்புன்னா இங்கே என்ன பக்தி சொல்லியார். பக்தி என்றால் அன்பு தானே. இறைவன் மீது வைக்கின்ற அன்புடைய தான் அந்த அன்புக்கு பேர் தான் பக்தி. அது அல்லும் பகலும் எப்பொழுதும். அப்படி அன்புடனே நான் இருந்தால் கல்லும் உருகாதோ, பேரன்பு மாறாமல் இருந்தால் கல்லும் உருகாதோ சொன்னால் கல்லும் உருகும் கரையும் அந்த பேரன்புடனே இருந்தால். தவறான வழியை ஏன் நீ தேர்ந்தெடுத்தாய், பொல்லாத தப்பு வழி ஏன் நினைந்தாய், தவறான வழிகள்லாம் ஏன் நினைச்ச மனசு கேட்குறார். சந்ததமும் நீ இறந்த எய்ப்பிலே ஆனந்தமே, எப்பொழுதும் நீ இறந்துபட்ட நிலையிலே கிடைப்பதே பேரின்பம் ஆகும் சொல்கிறார். மனசு சொல்கிறார், நீ இறந்துபட்ட அப்படி சொன்ன என்ன, என்னை துன்பப்படுத்துகின்ற அஞ்ஞானத்தில் இருக்கின்ற மனமே, அந்த மனம் மாறி அல்லது இறந்து அறிவுபூர்வமாக இருக்கின்ற மனம், அப்படி தான் எடுத்துக்கணும். மனம் இறந்த பிற்பாடு அங்கே என்ன இருக்குது? சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லா இருக்குது. இந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கார். மனம் இறத்தல் அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. நிறைய பேர் மனம் இறந்து போனோம். சரி, மனம் இறந்த பிற்பாடு அங்கே என்ன இருக்குது? அங்கே என்ன சொல்லணும்னா, மனம் இறக்கிறது என்பது
அந்த மனதில் அறியாமையுடன் கூடிய மனம் சென்று இப்போ அறிவுடன் கூடிய மனம் இருப்பது, அதுதான் தெரிய தவிர இயற்கையில் இறைவன் சிருஷ்டித்த எதையும் நாமோ ஒன்றும் பண்ண முடியாது. அதை உபயோகப்படுத்தி நான் எப்படி இருக்கிறோமோ அதுதான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கே தவிர இந்த மனமிறத்தல் 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 என்பதெல்லாம் நிறைய அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. மனம் இறந்து போகிறதெல்லாம் இல்லை. மனம் இறந்து போச்சுன்னா, அது இல்லாமே போச்சுன்னா அங்கே என்ன இருக்கும் யோசித்து பாருங்க. சரி, மனம் இறந்ததை உணர்வதுக்கு அங்கே என்ன இன்னொன்று வேணும் இல்லையே, அது இன்னொரு மனமா? இரண்டு மனம் வேணும், நினைத்து வாழ உண்டு மறந்து வாழ உண்டு, அப்படி இருக்கா? இருப்பது ஒரு மனம், சினிமா பாட்டிலே சொல்லிட்டார். அதுபோல் இருக்கிறது ஒரு மனசு தான். அந்த மனதில் அறியாமையுடன் கூடிய மனது சென்று அறிவுடன் கூடிய மனதோடு இருப்பது தான் இங்கே இறப்பதற்கு சமம். இதுதான் சரியான அர்த்தம் வேதாந்தத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் யோக மார்க்கத்துக்காரெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மனம் இறந்து போகிறது மனம் இறந்து போகிறது. ஆனால் தாய்மலர் உபயோகப்படுத்துகின்றார். சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும், உனக்கு கோபம் இல்லாமல் போச்சு வாஸ்தவம் தான், உனக்கு சித்திகளெல்லாம் கைவரப்பட்டிருக்கிறது, ஆனால் மனமிறக்க கல்லார்க்க வாயேன்னு சொல்கிறார். மனமிறக்கன்னா மனமே இல்லாது போத, அது என்றைக்குமே நடக்கிற விஷயம் இல்லை, அசம்பவாத் சொல்லிடுறார் ஆச்சாரியர் ஆதிசங்கர். மனம் இருக்கும், அந்த மனது எப்படி இருக்கும் என்பதற்கு தான் இங்கே பயிற்சி. அறிவுடன் கூடியதாக, நம்ம தொந்தரவு பண்ணாததாக, முக்தியுடன் கூடியதாக, உண்மையை உணர்ந்த மனமாக இருப்பது ஒன்றுதான் என்று புரிந்து அதிலேயே நிஷ்டை கூடிய மனதாக இருக்கும். எதுவரை இருக்கும்? இந்த உடல் இறக்கின்ற வரை. இந்த உடலுடைய இருப்பே எதனால் நமக்கு ஞாபகம் வருது? மனது இருக்கிறதுனால தான். ஆழ்ந்த உறக்கத்தில் மனது முழுவதும் ஒடுங்கி விட்டது, அப்போ உடல் ஞாபகம் வந்து தான் நமக்கு. ஆக இந்த உடல் இருக்கின்ற வரை இந்த உடலுடன் இந்த மனது இருக்கும். இந்த மனித சரீரத்தை வெளிப்பட்ட மனது இருக்கின்ற வரை இந்த மனதில் இந்த எல்லா விதமான அறிவு, அறியாமை, மோட்ச நிலை இதெல்லாம் மனதில் குடிக்கொண்டிருக்கும். அதுதான் இந்த மனித மனதில் வெளிப்பட்ட மனசுக்கு இருக்க பெரிய விசேஷம் என்ன தெரியுங்களா? இந்த உணர்வுகளை எல்லாம் அறிவை எல்லாம் பெறுகின்ற ஒரு தன்மை. வேறு ஜென்மாக்களில் இதற்கு எல்லாம் வழங்கப்படவே இல்லை. மனித மனதில் வெளிப்பட்ட மனதிற்குத்தான் அறிவு அறியாமை புரிந்து அறிவு நிலையிலிருந்து மோட்சத்தை பெறுவது. இல்லையே, சில பேருக்கு பகவான் வந்து கஜேந்திர மோட்சம் கொடுத்தார் சொல்கிறோமே, ஆதி மூலமேன்னு சொல்லி அழைச்சாதே, அங்கெல்லாம் மோட்சத்தை கொடுத்தார் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? பகவான் அவர்களுக்கு நல்ல உயர்கதியை கொடுத்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாஸ்திரங்கள்லாம் ஞானத்தினால் தான் மோட்சம் என்பது தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறது. இது ஒரு பெனட்டிசம் அப்படிலாம் இல்லை, இதுதான் அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து பார்த்தால் உண்மை அதுதான். ஆகவே இந்த மனித பிறவியில் வெளிப்பட்ட இந்த மனித பிறவியில் மனித சரீரத்தில் இருக்கக்கூடிய மனசுக்கு தான் இதையெல்லாம் நாம் பெற முடியும். அறிவும் எனக்கு தெரிகின்றது, அறியாமை எனக்கு தெரிகின்றது. எனக்கு அறிவு இருக்கின்ற அறிவும் இருக்குது, எனக்கு இதை பற்றி அறியாமை இருக்கின்றது என்ற அறிவும் இருக்குது. சூரியன் வந்து வெளிச்சத்தை மட்டும்தான் காட்டும், இருளை அது காட்டாது சூரிய வெளிச்சத்தில். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? சூரிய வெளிச்சத்தையும் பார்க்குறேன், இருளையும் பார்க்கின்றேன். அறிகிறேன் என்பதை அறிகிறேன், அறியவில்லை என்பதையும் அறிகிறேன். புரிகின்றது என்பது புரிகின்றது, புரியவில்லை என்பது நமக்கு புரிகின்றது. இதெல்லாம் எங்கே நடக்கிறது? மனசில் நடக்கிறது. இன்னொரு இடத்துல ஆனந்த கழிப்பில் சொல்லுவா, சிந்தை பிறந்தது மாங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்தது மாங்கே, எந்த நிலைகளும் மாங்கே யான் தான் இரண்டற்று ஒன்றாக இருந்தது மாங்கே. எங்கே? எண்ணிலே தண்ணிலே, அவ்வளோதான், நான் தான். இது கொஞ்சம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் இருக்கிறது, மனம் இல்லாத போகிறது, அதுக்காக இருக்கிறது. அப்படி இல்லாத மனசு இல்லாத போச்சுன்றது எங்கே நினைப்பீங்க? எதில் நினைப்பீங்க? அதே மனசில் தான் நினைக்க முடியும். மனமே இல்லாது போதல் அப்படின்றதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு சொல்லலாம், ரொம்ப யோசித்து பார்த்தா அப்படிலாம் இல்லை. ஆக அல்லும் பகலும் பேர் அன்புடனே தான் இருந்தால் கல்லும் உருகாதோ கல் நெஞ்சே, பொல்லாத தப்பு வழி ஏன் நினைந்தாய், சந்ததமும் நீ இறந்த எய்ப்பிலே ஆனந்தமே. சந்ததம் சொல்லி சொன்னா எப்பொழுது, எய்ப்பு சொல்லி சொன்னா அந்த நிலையில். கல் போன்ற கடின மனமே, இரவு பகல் என எந்நேரம் பேரின்புடன் மறவாமல் இருந்தால்
கல்லும் உருகாதோ. தீய தவறான வழியை ஏன் நீ தேர்ந்தெடுத்தாய்? எப்பொழுதும் நீ இறந்துபட்ட நிலையில் கிடைப்பதே பேரின்பம். நீ இறந்துபட்டதுன்னு என்ன அர்த்தம்? அறியாமை இறத்தல் தான் இங்கே மனம் இறத்தல், வேறு ஒன்றும் இல்லை. தாய்மனோர் அர்த்தம் சொல்கிறார். இந்த மனமே நீ எங்கு தான் இருக்கிற எனக்கு தெரியல, அவ்விடமும் செவ்விடமே நீயும் ஜனனமற்று வாழிவே. மனசு படுத்தின பாட்டை பார்த்து எங்கே இருக்க அங்கே இருந்துங்க வந்துடாதன்றார். ஆமாம், இந்த பரணி பாடுறதுன்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள்லாம் போய் யுத்தம் பண்ணிவிட்டு சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் பரணி பாடுவாங்க. இந்த கலிங்கத்து பரணின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் நம்ம. அது போல் பரணி பாடுறது, மனசுக்கு ஒரு பரணி பாடுறார். ஆமாம், நீ எங்கே இருக்கிறாயோ எனக்கு தெரியல, நீ என்ன அங்கேயே இருந்துட்டு நீ ஜனனமற்று வாழ்விய, நீ ஜனனம் மறுபடியும் பிறக்காதுன்றார். பிறந்து வந்துடாது, வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்காது. சில பேர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா போயிட்டு வரனா மனசில் நினச்சிக்குவோம், போங்க வராதிங்கன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சில பேர் இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் சந்திப்பு நிறைய பேர். ஆமாம், இங்கே சொல்கிறார் நீ வந்துடாதேன்னு சொல்கிறார். நீயும் ஜனனமற்று வாழியவே. அடுத்து 41வது பாடல். கொடுத்தேனே என்னை கொடுத்தவுடன் இன்பம், மடுத்தேனே நீடூழி வாழ்ந்தே அடுத்தேனே. பெற்றேனே பெற்று பிழைத்தேனே ஜென்ம அல்லல், இற்றேனே ஏழை அடியே. கொடுத்தேனே என்னை கொடுத்தவுடன் இன்பம், கொடுத்தவுடன் இன்பம், மடுத்தேனே நீடூழி வாழ்ந்தே அடுத்தேனே. பெற்றேனே பெற்று பிழைத்தேனே ஜென்ம அல்லல், இற்றேனே ஏழை அடியேன். கொடுத்தேனே என்னை சொல்கிறார். இறைவா உன்னிடத்தில் என்ன முழுவதுமாக எடுத்து என்னை வழங்கிவிட்டேன். எப்படி கடலை சென்று அடைந்த நதியானது தன்னிடத்தில் மிச்சம் மீது இருந்த எல்லா நீரையும் எப்படி கடலுக்கு எடுத்து வழங்கி விடுமோ அதுபோல நானும் என்னை உன்னிடத்திலேயே கொடுத்து விட்டேன். அந்த நதி அங்கே போனோடனே கடலுக்கு கொடுக்கலாமா கொடுக்குவானா கொஞ்சம் வச்சுக்குமா நினைக்கும், எல்லாத்தையும் கொடுத்துடும். வழியெல்லாம் தன்னுடைய நீரை எல்லாருக்கும் வழங்கிய கடலில் சென்று கடக்கின்ற நதி கடைசியில் இருப்பதையும் கடலுக்கே கொடுத்துடுது. அதுபோல அழகான சில விஷயங்கள். கொடுத்தேனே என்னை கொடுத்தவுடன், அப்படி கொடுத்தவுடன் இன்பம் மடுத்தேனே, இன்பத்தை வாய் மடுத்து உண்டேன்னு சொல். மடுத்தேன் என்றால் நன்கு அதை பருகினேன்னு சொல்லி அர்த்தம். மடுத்து நீடூழி வாழ்ந்தே, கொடுத்தவுடன் இன்பத்தை வாய் மடுத்து உண்டேன், நிலைத்த வாழ்வினை பெற்றேன்னு சொல்கிறார். அப்போ இப்போ நிலையில்லாத வாழ்வை பெற்றேன் சொல்லி சொன்னால், இந்த வாழ்க்கை என்பது இங்கே சொல்கிறது ஆத்மாவுடைய கோணத்தில் நான் நிலைத்தவன் என்று உணர்ந்து கொண்டேன்னு சொல்லி அர்த்தம். நிலைத்த அப்படின்னா என்ன? அப்படி உணர்ந்து கொண்டதால் என்னுடைய வாழ்க்கை நிலைத்த வாழ்வாக ஆனது. நிலைத்த வாழ்வினை பெற்றேனே, நீடூழி வாழ்ந்தேன், அடுத்தேனே, பெற்றேன் பெற்று பிழைத்தேன், ஜென்ம அல்லல், இற்றேனே ஏழை அடியேன். அறிவிலியும் அடிமையும் ஆகிய நான் என்னை உன்னிடத்தில் கொடுத்தேன், கொடுத்தவுடன் இன்பத்தை வாய்மடுத்து உண்டேன், நிலைத்த வாழ்வினை பெற்றேன், பெற்றதனால் பிழைத்தேன் சொல்கிறார். எதனால் பிழைத்தேன்? உன்னுடைய அனுகிரகம் அல்லது ஆத்மா பற்றிய உண்மை அறிவை நான் பெற்றதனால் பிழைத்தேன். ஏன்? இதுவரை நான் நினச்சது நான் இறந்து விடுவேனோ, நான் இல்லாமல் போவேனோ, என்னுடைய இருப்பு இருக்கிறதுனா குறைவு வந்து விடுமோ, அப்படி என்னுடைய இருப்பில் சந்தேகம் இருந்தது. சாஸ்திரம் சொன்னது நீ என்றும் இருப்பவனே, நீ இல்லாமல் போபவன் இல்லை, நீ என்றும் இருப்பவன். இந்த உடலாக நினைத்தால் நீ பிறந்து இறக்கின்றாய், ஆத்மாவாக நினைத்தால் ஆத்மாவிற்கு என்றும் இருப்பில்லாமல் போனதில்லை, அது என்றும் இருப்பதுவே. நமக்கெல்லாம் என்ன, எல்லாம் செய்து வச்ச விருப்பம் நம்ம இல்லாத போய்ட்டு என்ன பண்ணுறது அந்த பயம் எல்லாருக்கும் இருக்குது. அது வயதாக ஆக இன்னும் இருக்குது. சரி, இதுக்கு மாற்று தான் என்ன? எவ்வளவு காலம் தான் நம்ம இருப்போம்? எவ்வளவு காலம்தான் இருக்க முடியும்? பிறந்ததெல்லாம் என்ன? பிறந்ததெல்லாம் இறந்தே தீரும், இது இயற்கை நியதி.
அது அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்களாக இருந்தாலும் அவர்களும் என்ன சென்றே ஆக வேண்டும். மகாபாரதெலாம் பார்க்குறோம், 120 வயசு 140 வயசுலாம் இருந்ததாக சொல்கிறாங்க. பகவான் கிருஷ்ணர் 120 வயசு இருந்தார் சொல்கிறாங்க. மகாபாரத யுத்தம் நடக்கும்போது ஒவ்வொருவருக்கும் 70 வயசு 80 வயதில் தான் அந்த யுத்த காலத்துக்கு வந்திருக்காங்க. இப்போல்லாம் நமக்கு 40 வயதில் எல்லாம் கழண்டு போகுது. 60 வயதில் சொல்லவே வேண்டாம், 80 வயதில் மர்கையா. அவங்க வயதெல்லாம் பார்க்கும்பொழுது மகாபாரத யுத்தம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கலியுகம் பிறகு இந்த வருஷத்துலாம் கணக்கு போட்டு பார்த்தா எல்லோரும் 60-70 வயசில் தான் போர்க்களத்துக்கு வந்து நின்று இருக்காங்க. அந்த வயதில் அப்படி யுத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த உடலுடைய அந்த ஆற்றல் சக்தியில் எப்படி இருந்திருக்குன்னு சொல்கிறோம். பகவான் கிருஷ்ணர் 120 வயசு 122 வயசு வாழ்ந்தார் சொல்கிறாங்க. அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க, கணக்கு போட்டு சொல்கிறாங்க. என்ன யுத்தம் முடிஞ்சு துவாரகைக்கு சென்று அதன் பிறகு தேவர்கள் வந்து அவரை அழைக்க அந்த துவாரகையினுடைய அழிவெல்லாம் வந்து அது கடலில் மூழ்கிறதெல்லாம் அந்த வருஷத்தெல்லாம் கணக்கு போட்டு சொல்லி ஒரு தோராயமாக சொல்கிறாங்க நமக்கு. அது எதுக்கு சொன்னால், நான் இல்லாமல் போய் விடுபவன் இல்லை, நான் என்றும் இருப்பவனே. எப்படி இருப்பேன்? இந்த உடலில் இல்லை, ஆனால் ஆத்மாவாக என்றும் எங்கும் எப்பொழுதும் இருப்பவன். அதுதான் பொருள் வணக்கத்தில் தாய்மன்னர் சொல்கிறார், நித்தியமா. பகவான் கிருஷ்ணரும் கீதையில், அர்ஜுனா நீயோ நானும் முன்பு இல்லாமல் இருந்ததில்லை, இந்த அரசர்கள் நாளைக்கு இல்லாமல் போபவர்கள் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? என்றும் இருப்பவர்களே, இருந்தவர்களே. ஆகவே நீ என்ன பண்ணுற? நீ இப்போ வந்திருக்கிற உடைய கடமை தர்மத்தை செய்துட்டு போ. பீஷ்மர் துரோணர் உடல் இறந்து விடுமோ என்று வருத்தப்பட்டால் அது நீ கொல்லவில்லை என்றாலும் அவர்களுடைய உடம்பு அழியத்தான் போகின்றது. ஆக அழியப் போகின்ற என்றும் நிச்சயமாக அழியப் போகின்ற ஒன்றை குறித்து வருத்தப்படாது. ஆத்மாவுடைய கோணத்தில் ஆத்மா என்றும் அழியாதது, அழியாததை குறித்து வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆக 2 நிமித்தமாக நீ வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை அர்ஜுனா. சரி, அப்படி இருக்கட்டும், நான் ஏன் என் தாத்தாவையும் என்னோட குருவும் கொல்லணும்? அது உன்னுடைய சொதர்மண்டான்னு சொல்லிட்டார். உன்னை தவிர வேறு வழி இல்லை. உனக்கு கடமையாக சத்திரியன் அந்த தர்ம யுத்தம் செய்வது உனக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. பீஷ்மருக்கும் துரோணருக்கும் எவ்வளோ பெரிய மகாத்மாக்கள் இல்லை சொல்லலை. அவருக்கு அதர்மத்தின் பக்கம் நின்று சண்டை செய்வதற்கு தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உனக்கு தர்மத்தின் பக்கம் நின்று செய்வதற்குரிய யுத்தம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ சத்திரியன், வேலையை பாருன்னார். எல்லாரும் ஒன்று விடாத கொண்டு தீர்த்துடுறான்னார் பகவான் சொல்கிறார். நாம் சொல்லுவாங்க, எதிரியையும் நெருப்பையும் சுத்தமாக தொடச்சி எரிஞ்சிடணுமா. நெருப்பு கொஞ்சம் விட்டாலும் மறுபடியும் என்ன பண்ணோம்? புகைந்து மறுபடியும் வந்துடும். எதிரியும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் சத்திரிய யுத்தம் தர்மத்தில் சொல்கிறக்கூடிய விஷயங்கள். ஆக பெற்றதனால் பிழைத்தேன், பிறவி துன்பத்தை ஒழித்தேன். கொடுத்தேனே என்னை கொடுத்தவுடன் இன்பம் மடுத்தேனே நீடூழி வாழ்ந்தே அடுத்தேனே பெற்றேனே பெற்று பிழைத்தேனே ஜென்ம அல்லல் இற்றேனே ஏழை அடியேன். இதனால் என்ன? என் ஜென்மத்தை அல்லலெல்லாம் தீர்ந்ததே சொல்லுவார். என் அல்லலெல்லாம் போச்சு. சரி சாமி, அப்படி ஆன பிற்பாடு உடம்புக்கு நோயே வராதா, தலைவலி வராதான்னு சொல்லிலாம் கேட்காதீங்க. அது உடலுடைய தர்மம், அதெல்லாம் வேறு. மனது அளவில் நாம் பெற வேண்டிய இந்த ஒரு நிறைவு, என் அல்லலெல்லாம் தீர்ந்ததே சொல்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறார், என் அல்லலெல்லாம் தீர்ந்ததே சொல்கிறார். எதனால்? நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டதனால். 42வது பாடல். பெற்றோம் பிறவாமை பேசாமையாய் இருக்க, கற்றோம் என உரைக்க காரியம் ஏன், சற்றேனும் நீக்கு அற்ற இன்ப நிலை பொருந்தி ஏ சற்று வாக்கற்றால் பேசுமோவாய். பெற்றோம் பிறவாமை பேசாமையாயிருக்க, கற்றோம் என உரைக்க காரியம் ஏன், சற்றேனும் நீக்கற்ற இன்ப நிலை பொருந்தி ஏ சற்று வாக்கற்றால் பேசுமோவாய். மீண்டும் வந்து பிறவாத தன்மையை பெற்றோம் சொல்றார். அது மட்டும் இல்லாமல் பேசாமல் மௌனமாக இருக்கக்கூடிய தன்மையும் பெற்றோம் சொல்றார்.
பெற்றோம் பிறவாமை, பிறவாத பெருநிலையை பெற்றோம். இனி அம்மா வயிற்றில் கர்ப்பஸ்தானத்திலிருந்து உலகத்தில் பிறக்கிற ஒரு நிலை எனக்கு இல்லே சொல்கிறார். பேசாமல் யாயிருக்க கற்றோம் என உரைக்க காரியமென். பேசாமல் மௌனமாக இருக்க கற்றோம் எனினும் அதனை எடுத்துரைப்பதால் வரும் பயன் யாது? அது சும்மா எடுத்து சொல்கிறதுனால வர பிரயோஜனம் பெருசாக இல்லைன்னு சொல்கிறார். ஆனாலும் ஒரு சிறிதளவேனு பிரிப்பின்றி இன்ப நிலை பொருந்தி இருந்து, சற்றேனு நீக்கற்ற இன்ப நிலை பொருந்தி, கொஞ்சம் கூட பிரிவில்லாமல் அந்த இன்ப நிலையிலே மனது அழுந்தி அல்லது பொருந்தி, ஃபிக்ஸடு வித்து சொல்கிறாங்க பாருங்கள், அது போல் பொருந்தி. சற்று சொல்லி சொன்னால் பழியின்றி. ஆமாம், வாக்கற்றால் பேசுமோ வாய். இப்போ வாய் பேசக்கூடாதுன்னா வாக்கற்று போகணும். வாக்கற்று போகணுன்னா மனதில் அமைதி குடிக்கொண்டு விடும். மனதினுடைய விவகாரங்கள் தானே வார்த்தையாக வருது. இப்போ வாய் பேசுதா மனசு பேசுதா? மனசு தான் பேசுது, அதை வாய் வெளிப்படுத்துது, அவ்வளோதான். அதான உண்மை. மனசில் இருக்க விஷயங்கள் விவகாரம் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா எது வழியாக வரும்? வாய் வழியாக தான் வரும். அப்போ மனசு தான் பேசுது. இன்ப நிலை பொறிந்து இருந்தால் சற்று பழியின்றி வாக்கற்றால், வாக்கற்று போன அப்படின்னா மனம் அமைதி அடைந்து விட்டால் பேசுமோ வாய். வாய் பேசாதுன்னு சொல்கிறார். அந்த வாய் பேசாத நிலை வரணுமா? வரணும். எதனால் வரும்? வாரத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் இருக்கலாம். ஆனாலும் மனதில் இந்த ஞானம் சென்று நிலை பெற்றால், மனம் அமைதி அடைந்தால், உண்மையை புரிந்து கொண்டால், இனி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் அது அப்படி தான் இருக்கும். இருக்கிறதுனால ஏதோ சொல்கிறோம், இல்லைன்னா என்ன, அது அப்படி இருக்கணுன்றது இருக்குது. இந்த ஔவையார் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஒரு ஒப்பந்தம், அது கொடுமையான ஒப்பந்தம் தான். அது இன்றைக்கி இருக்கா இல்லையாலாம் கேட்காதீங்க. அது உண்மையாக நடந்ததா இல்லையான்றது தான் சான்றுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு செவி வழி கதை ஒன்று இருக்குது. ஆமாம், ஔவையாரை பெற்றெடுத்த அம்மா அப்பா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். நமக்கு குழந்தை எங்கே பெறுகின்றோமோ அந்த இடத்துல குழந்தைய விட்டு நீ பாட்டு என் கூட வந்துடணும், அதுதான்னார். அவர் என்ன அப்பான்னு தெரியல, யமகாதக பேர் வழியாக என்னன்னு தெரியல, அது வேறு. சரி, ஒத்துக்கிட்டுறாங்க. அதுபோல் ஒரு நிலையில் ஒரு காட்டு வழியாக போயிடும்போது குழந்தை பிறந்துடுது. பிறந்த உடனே 1-2 நாள் அவ்வளோதான். அடுத்து சொல்கிறா, சரி புறப்படுவோம், வா போகலாம். என்னையா நீ? அப்போ சொல்லிட்டேன், ஏதோ ஒத்துக்கிட்டேன். இந்த குழந்தைய பச்சை குழந்தைய விட்டுட்டு போகிறதா? இந்த காட்டில் விலங்குகள் அது இது என்ன இருக்குது இப்படி சொல்கிறியே? அதெல்லாம் கிடையாது, வர தந்தா வாழ்னு நான் போகிறேன். நம்ம என்ன பண்ணிச்சான் பார்த்து தான் ஏதோ கொஞ்சம் ஒரு செடியெல்லாம் இலையெல்லாம் தழையெல்லாம் போட்டு தன் இடத்துல இருந்த துணி ஏதோ இருந்ததோ ஒரு துண்டு இருந்தது அதை எடுத்து போட்டு அதில் அந்த குழந்தைய வச்சு அப்படியே பார்க்குதான். பார்த்தா இது பார்த்து சிரிக்குது. இந்த குழந்தை சிரிப்புக்கு என்ன எழுதி கொடுத்தா தகும்? அந்த சிரிப்புக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சிரிப்பு. குழந்தை சிரிப்பு தெய்வ சிரிப்பு தானே. குழந்தையும் தெய்வமும் கொண்டாட இடத்துல என்ன, அது போல். அப்போ அந்த அம்மா பார்க்குதான். பார்த்துட்டு அதுக்குள்ளே அவர் குரல் கொடுக்குறார். இந்த அம்மா அங்கேயும் பார்க்குது இங்கேயும் கொஞ்சம் தூரம் போகுது, குழந்தை ஞாபகம் மறுபடியும் ஓடி வர்றது தான் அம்மா. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், இன்னாருக்கு இன்னபடி என்று அன்று எழுதிட்ட ஈசன் இறந்து விட்டானோ, முட்டை முட்டை பஞ்சமே வந்தாலும் அவனுக்கன்ற பாரம் உனக்கண்ணே, நீ போன்னுச்சான். எப்படி பாருங்க எவ்வளோ தெளிவா. என்னத்தான் வந்தாலும் அவனுக்கு தானே இந்த பொறுப்பு, உனக்கு என்ன, நீ போ அப்படி சொல்லிச்சான். அப்படி சொல்லுங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஏச்சற்று வாக்கற்றால் பேசுமோ வாய். மனசு அமைதி அடைந்து விட்டால் அங்கே வாய் பேசுறதுக்கு என்ன இருக்குது? போயிட்டு வான்னு சொல்லிட்டு வாக்கு மற்ற நிலையில் வாய்தான் மீண்டும் பேச முயற்சிக்குமா சொல்கிறார். இது புரியணும் நம்ம மனதில். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏதோ இருக்கிற வரைக்கும் நாம் பண்ண வேண்டியது பொறுப்புக்காக பண்ணுறோம். மீது இல்லை என்றாலும் என்ன, அது நடக்கிறது நடக்கும், நல்லாவே நடக்கலாம். சில நேரத்தில் நாம் இல்லைன்னா இன்னும் சிறப்பாக கூட நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆமாம், நம்மை விட சிறப்பாக செய்வார்கள். தேசமே அப்படி தானே இருக்குது. தேச தலைவர் மொத்தம் அவர் போனால் எப்படி, இவர் போனால் எப்படி, இவர் போனால் எப்படி, தேசம் இன்னும் சிறப்பாக போயிட்டு தானே இருக்குது. வல்லானுக்கு வல்லார் வந்துகிட்டே இருப்பாங்க, நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் போனால் அப்படிலாம் இல்லை இல்லையா, அப்படி தானே இருக்குது எல்லா இடத்துலையும். அப்படி ஒரு தெளிவு நம்முடைய மனதில் வந்து விட்டால்
வீட்டில் குழந்தைங்கள இடத்துல மற்றவங்கள இடத்துல நம்ம எப்படி இருக்கலாம்? சரி இருக்கிறதுனால சொல்கிறோம்ப்பா, மற்றபடி என்ன அவ்வளோதான். அந்த அறிவோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடந்தோம்னா வாழ்க்கை ஓரளவிற்கு சுமையாக இல்லாமல் சுவையாக இருக்கும். இல்லைன்னா அந்த நினைப்பே நம்மளை என்ன பண்ணோம், ஒவ்வொரு நிலையிலும் தூக்கத்தை தவிர மீதி நேரங்களில் போட்டு அப்படியே நம்மளை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும், பிராண்டிக்கிட்டே இருக்கும். ஆகையினால இந்த ஆத்ம தத்துவ ஞானம் என்பது நம்மை மேலும் மேலும் அமைதியாக இருக்க வைப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். மனதை அப்படியே லேசாக வருடி கொடுத்து இந்த மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றிலிட சுகமே சுகத்தில் ஒரு பயனே நீர் ஆடையிலே எனை மணந்த மணவாள பொதுவில் ஆடுகின்ற அரசு என் உளம் கலந்து இனி அருளே என்று வள்ளல் பெருமான் சொல்கிறது போல் அப்படியே நம்முடைய மனதை வருடி கொடுத்து ஆனந்தமாக இருக்க வைக்க இந்த தத்துவ ஞான விசாரம் வரும். மனசுக்கு சில நேரத்தில் சங்கடங்கள்லாம் வரும்பொழுது இந்த ஞானம் நமக்கு கை கொடுக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறோம் பார்க்குறோம். ஆக பெற்றோம் பிறவாமை பேசாமையாய் இருக்க கற்றோம் என உரைக்க காரியம் என்பர். மீண்டும் பிறவாத தன்மையை பெற்றோம், பேசாமல் மௌனமாக இருக்க கற்றோம் எனினும் அதனை எடுத்துரைப்பதால் வரும் பயன் யாது? ஒரு சிறிதளவென பிரிப்பின்றி இன்ப நிலை பொருந்தி இருந்து பழிவரும் சொற்களை நீக்கி, நாமும் பிறரை பழிக்கக்கூடாது, பிறர் நம்மை பழித்தால் அந்த சொற்களை என்ன பண்ணணும், நீக்கி வாக்குமற்ற நிலையில் பேசுறதுக்கும் வாக்கு இல்லாத நிலையில் வாய்தான் மீண்டும் பேச முயற்சிக்குமோ அப்படி இல்லாத நிலை மனதில் அமைதி வந்து விட்டால் வார்த்தையில் என்ன பண்ணாது, வராது, வாய் பேசாது. ரொம்ப அழகாக சொல்கிறார். பெற்றோம் பிறவாமை பேசாமையாயிருக்க கற்றோம் என உரைக்க காரியம் ஏன்? சற்றேனும் நீக்கற்ற இன்ப நிலை பொருந்தியே சற்று வாக்கற்றால் பேசுமோ வாய். அண்ணன் என்ன அர்த்தம்? பேசாதுன்னு சொல்லி அர்த்தம் என்ன? மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.